சும்மா இருப்பீர்களாக என்று தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, பரிசுத்த தோழமை ஜீவிதங்களுக்கும் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். சும்மா இருக்க முடியுமா? உசுறு இருக்கிறதுனால மனுஷன் அவன் போக்கில் ஆடிக்கிட்டு இருக்கிறான், காற்றை போல. எங்கிட்டு போகிறோம்னு தெரியாமல், எங்கே வர்றோம்னு தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், சும்மா இருங்க, சும்மா இருப்பீர்களாக அப்படின்னு. அதுக்காக இந்த இடத்துல சும்மாவே இருக்குன்னு சொல்கிறதுக்காக சோம்பேறித்தனமாக உட்காருங்கன்னு சொல்லலை. அதாவது அவருடைய சித்தத்தின்படி செய்யணும் அப்படிங்கிறதா சொல்கிறாரு. ஓகேவா? அவருடைய சித்தம் வருகிற வரை காத்திருக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி எந்த ஒரு மனுஷனாலையும் சும்மாவே இருக்க முடியாது. எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பானே தவிர சும்மா இருக்க சொன்னால் யாராலையும் முடியாது. ஆனால் தேவன் சும்மா தான் இருக்க சொல்கிறார். நான் கூட பாருங்கள், இப்போ இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக ஒரு மிக்சர் பாக்கெட் ஒன்று வாங்கினேன். இதோட விலை 5 ரூபா. நல்லா ஃபுல்லாக இருந்தது. நான் கடையிலேருந்து இதை வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே வந்தேன். என்னால் சும்மா இருக்க முடியலை. இதில் இருக்கிற பாதி மிக்சரை நான் காலி பண்ணிட்டேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சும்மாவே இருக்குன்னு சொல்கிறதுனால மிக்சரை அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்ல வரல. இதை என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். நீங்கள் அந்த இடத்துல முறுமு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார், அப்பொழுது நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிறத தேவன் சொல்கிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாக அவங்க மாட்டிக்கிட்டு நிற்கும் பொழுது மோசையின் மூலமாக அந்த வார்த்தையை சொல்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலையும் பார்வோனையும் பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க. அதாவது பிரச்சனையை பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க. ஏன்னா பார்வோனுடைய படைகள் வருதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் யுத்தம் பண்ண போகிறேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிறதா சொல்கிறார். அந்த இடத்துல சும்மா இருங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பார். எதுக்காக சொல்லியிருக்கிறாருன்னா, பிரச்சனைகளை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. மோசையை பார்த்து, எங்களுக்கு செத்ததுக்கப்புறம் பிரேதக்குழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்த, இந்த வனாந்திரத்தில் எங்களை பதச்சு போடவா கொண்டு வந்த அப்படிங்கிற வார்த்தையில சொல்லி தேவனை முறுமுறுக்கிறாங்க. ஆனால் தேவன் செய்ய போகிற மகத்தான காரியங்களை அது என்ன காரியம்னு இல்லை, ஆனால் மகத்தான காரியங்களை விசுவாசிக்காமல் போகிறாங்க பிரியமானவர்களே. ஓகேவா? அதே போல் தேவன் சொன்ன மாதிரி மோசே சும்மா இருந்தார். அதனால் கர்த்தர் யுத்தம் பண்ணினார். எதில் வச்சு பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையை கண்டு பயந்தாங்களோ, அதாவது செங்கடல், அந்த பிரச்சனைக்குள்ளாக தான் இவங்க மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதே செங்கடல் வழியாக ஒரு வழியை பிறக்க வைத்து இவங்களை அந்த வழியாக பயணம் பண்ண வச்சு பார்வோன் படைகளை அந்த வழியிலேயே அழிச்சு போடுறாரு. ஓகேவா? ஆகவே இந்த இடத்துல கர்த்தர் யுத்தம் செய்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும்னா சும்மா இருக்கணும். சரியா? இன்னைக்கு பிரச்சனைகளை கண்ட உடனே நம்ம யாரும் சும்மா இருக்கிறது இல்லை. எதையாவது ஒன்று பண்ணுறோம், ஏனோ தானோன்னு பண்ணுறோம். அந்த எதையாவது பண்ணுற நிலைமை தான் உலக வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை. நம்ம உலக வாழ்க்கையில் வாழும்போது எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். சரியா? அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு சும்மா இருங்க, ஓய்வெடுங்க, நான் உங்களுக்காக யுத்தங்களை செய்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்கிறார். ஆகவே மோசையை போல அருமையாக கீழ்ப்படிய வேண்டியது புதிய மனிதனுடைய தன்மையாக இருக்குங்க. புதிய மனிதனுடைய அழகே அதுதான். ஆனால் இந்த பழைய மனுஷன் சும்மா இருக்கவே விட மாட்டான். பழைய மனுஷனை பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க விட மாட்டான். நான் எப்படி வரும் வழியில் இந்த மிக்சர் பாக்கெட்டில் பாதி தான் காலி பண்ணணும், அதே மாதிரி அவன் என்ன பண்ணுவானா, தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களில் பாதி தான் காலி பண்ணிடுவான். சும்மாவே இருக்கிறதில்லை. அந்த பழைய மனுஷனை அழிக்க ஒப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக அழிக்க ஒப்பு கொடுத்தா போதும். மோசே பார்வோன் படையை அழிக்க ஒப்பு கொடுக்குறான். சரியா? அதனால தேவன் பார்வோனுடைய படைகளை ஓகேவா செங்கடல் வழியிலே வச்சு அழிக்க பண்ணுறாரு. அதுபோல் நமக்குள்ள பார்வோனை போல அந்த பழைய மனுஷன் அழிக்க ஒப்பு கொடுக்கணும். எதுனா நமக்கு புதுசாக நேரிடுகிற பிரச்சனைகளை வைத்து.
அதனால் பிரச்சனைகளை கண்டு யாரும் மனம் உடைந்து போக வேண்டாம். தேவனை முறுமுறுக்க வேண்டாம். கர்த்தருக்குள் பிரியமான தோழமை ஜீவித உறவுகளே.